Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. அது வந்து நம்ம 3% வந்து நம்ம வருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா 2.9% வந்து வந்திருக்கு. 3%க்கும் 2.5%க்கும் ரொம்ப வந்து 0.1% வந்து கம்மியா வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து 2% வந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற மாதிரி வந்து ஜெர்மி பவுல் வந்து முன்னாடி சொன்னாரு. லாஸ்ட் மந்த் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து ஜெர்மி பவுல் அந்த மீட்டப்ல வந்து இந்த மாதிரி செப்டம்பர் மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்குங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து ஒரு 15 டேஸ் பிஃபோர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிட்காயின் வந்து பெரிய லெவல்ல வந்து கீழே போச்சு. இதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா வந்து ரிசெஷன் வந்துருங்கிற மாதிரி வந்து ஒரு சில ஸ்பெகுலேஷன் போச்சு. இது எப்படின்னு கேட்டா வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரொம்ப நாள் வந்து ஹையாவே வச்சுட்டு இருக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா வச்சீங்கன்னா உங்களுக்கு பேங்கோட வட்டி விகிதம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ வந்து கம்பெனிஸுக்கு வந்து அதை ரன் பண்ண முடியாது. ரொம்ப வந்து கீழே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால என்னன்னு கேட்டா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஷேர் மார்க்கெட் அடி வாங்கும். இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராக்ரஸ் மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு வந்து அங்க இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கம்மியாயிட்டே வரனால வந்து இவங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியே ஆகணும். ஸோ இந்த போட்டோவை பாருங்க. இந்த டிஸ்மில் ஜாப் டேட்டா வித் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட் 4.3 has lead to speculation that Fed needs to aggressive drop interest rate to avoid a recession and achieve a soft landing with the market expectation of a 100 basic point decrease this year. என்ன சொல்ல வரான்னு கேட்டா வந்து இந்த வருஷத்துக்குள்ள வந்து 100 பேசிக் பாயிண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. செப்டம்பர் மாசம் வந்து 0.5% கம்மி பண்ணலாம். அதுக்கு அடுத்தடுத்த மாசங்கள்ல வந்து 100% வரைக்கும் இந்த வருஷம் கம்மி பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்க கம்மி பண்ணலன்னா யுஎஸ் எக்கனாமி வந்து உங்களுக்கு வந்து ரெசிஷனுக்குள்ள போயிடும், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துங்கிற மாதிரி வந்து இந்த டேட்டா வந்து சொல்லுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா வந்து 2 விஷயங்க. செப்டம்பர் மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் ஜூலை மாசம் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து ஆகும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்க ஹைக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து டவுன் வந்துச்சுல, அதே மாதிரி இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கம்மி பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு டம்ப்ல தான் போகும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த கட் நியூஸ்ங்கிறது ஒரு செல் நியூஸ், ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டர்மா ஒரு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் போகலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பம்ப் ஆகி வந்து மேலே போயிடும். என்னைய பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜூன், ஸோ இந்த மாசம் கேப்ல வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மார்க்கெட் வந்து புல்லிஷ் டோனுக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட நான் திருப்பி திருப்பி சொல்றேன். என்னோட அடுத்த டார்கெட்டுங்கிறது வந்து பிட்காயினோட டார்கெட்டுங்கிறது வந்து 85,000ங்க. 85 to 88,000 தான் என்னோட அடுத்த டார்கெட்டு. ஸோ அதை நோக்கி தான் வந்து என்னோட ஆல்காயினோட அனலைஸ் ஆகட்டும், நான் இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து 73 உடைச்சுன்னா அடுத்து வந்து 85ங்கிற ரேஞ்சுக்கு போகும். அது எப்ப அப்படின்னு கேட்டா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் டஃப்பான டைம் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த ரேஞ்சை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் $16,000 இருந்த பிட்காயின் வந்து இப்ப $73,000 இருக்கு. மார்ச் மாசம் நீங்க இந்த வருஷம் மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா எல்லா ஆல்காயினும் கிட்டத்தட்ட வந்து 5 to 7x கொடுத்துருக்கு. இப்போ வந்து அந்த லோல வந்திருக்கு. இந்த லோ வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த லெவல் ஆஃப் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு இது உண்மையிலேயே தேவைப்படுதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் மார்க்கெட்டோட அனலைஸ். இப்போதைக்கு பிட்காயின் வந்து டெக்னிக்கல் சார்ட் நம்ம பார்க்கலாமா? பிட்காயினோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து 59,372 இருக்கு. ஆக்சுவலி வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 21 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே பிட்காயின் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 21 வீக் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது வந்து 61,000. ஸோ அது வரைக்கும் போயிட்டு பிட்காயின் போயிட்டு இப்போ வந்து கீழே வந்துட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்த ஒரு குரூஷியல் சப்போர்ட்டுங்கிறது வந்து 53 to 55,000. ஸோ அந்த ஒரு அதுதான் வந்து ஒன் ஆஃப் த குரூஷியல் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் கீழே வந்து பிட்காயின் க்ளோஸ் வச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்தது ஒரு மேபி வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்தது வந்து 42 அந்த ரேஞ்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு விக்கு மாதிரி கூட கொடுக்கலாம், விக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி கண்டிஷன் தான் வருமே தவிர. ஸோ இதுக்குள்ள தான் வந்து பிட்காயின் வந்து அக்குமேட் ஆகும். அண்டு மோரோவர் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தனால வந்து இப்போ இந்த 21 டே மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் மேலே
மேலே போக கொஞ்சம் ட்ரை பண்ணும். பட் அந்த அளவுக்கு வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல்ல வால்யூம் இப்போ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போதைக்கு தெரியல. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது வந்து அடுத்து வந்து $85,000 அது வந்து கூடிய சீக்கிரமே வந்து அத வந்து பிட்காயின் வந்து அச்சீவ் பண்ணும். கூடிய சீக்கிரமே. பட் இப்போதைக்கு வந்து அக்குமுலேட்டிங் ஜோன்ல இருக்கு. நீங்க வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயின நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணலாம்னா, இப்போ இந்த இந்த டைம் பிட்காயின் அக்குமுலேட் பண்ணலாம். அண்ட் இப்போ ஆல்ட்காயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அது பார்த்தீங்கன்னா வந்து, அ இப்போதைக்கு வந்து ஆல்காயின் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த இத தெரியும் உங்களுக்கு. கரெக்ட்டா வந்து ஆ அட் 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு 200 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழ வரைக்கும் விக்கு விக்கு குடுத்துருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு ஆல்காயின்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து டவுன் ஃப்ரேம் போனது. அ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து திருப்பி வந்து 50 வீக்ல இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து இந்த இடத்துக்குள்ள ஆல்காயினும் வந்து அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்காயின் மார்க்கெட்டும் அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஆ எனக்கும் வந்து இந்த இந்த 21 வீக் மேல போனா தான் வந்து ஆல்காயின் மார்க்கெட்டும் அடுத்தடுத்து வந்து மூவ் ஆகும். அப்பதான் ஆல்காயின் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு ஆல்காயினும் ஒன் ஆஃப் த அக்குமுலேட்டிங் ஜோன்ல தான் இருக்கு. எப்படி பிட்காயினும் அக்குமுலேட்டிங் ஜோன்ல இருக்கோ, அதே மாரி ஆல்காயினும் ஒன் ஆஃப் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன்ல தான் இருக்கு. ஏன்னா, ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 200 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழ வந்தது வந்து அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வந்து நவம்பருக்கு அப்புறம் தான் வந்து பம்ப் ஆயி மேல போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த 200 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரல. இப்ப போன வாரம் தான் வந்து அதுவரைக்கும் விக்கு குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த மாசங்கள்ல வந்து பிட்காயின் அண்ட் குளோபல் கண்டிஷன் எந்த மாரி இருக்குங்கிறத பொறுத்து வந்து நம்ம ஆல்காயின் மார்க்கெட் வந்து அமையும். என்னைய பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் இருக்கு. அண்ட் வந்து இதுக்குள்ள அக்குமுலேட் ஆனா ஒரு பெஸ்ட். இப்ப கீழ வந்துச்சுன்னா வந்து 200 வரைக்கும் வந்துச்சுன்னா வந்து அது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல்காயின். ஸோ இதான் வந்து ஆல்காயின்க்கான சார்ட்க்கான அனலைஸ். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சும்னு நெனைக்கிறேன். அ இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் கிரிப்டோ டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.